வணக்கம் மாணவர்களே. நம்ம இன்னைக்கு 5ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் தலைமை பண்பு போன கிளாஸ் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோன்னா இணைச்சொற்கள். இது இலக்கண பகுதி, சரிங்களா? இணைச்சொற்கள் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெல்பிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போ அது எப்படி ஹெல்பிங் வேர்ட்ஸாக வருதுன்றத இந்த ஒரு டைலாக் மூலயமா நம்ம பார்த்துக்கலாம். பூவரசன்ற பையன் சொல்கிறான், செல்வா என்னாச்சு, ஏன் கவலையாக இருக்கிறாய்? அதுக்கு செல்வம் சொல்கிறான், எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்த சின்னஞ்சிறிய பூச்செடி வாடி வதங்கி இருக்கு. அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் கீனாக கவனிச்சுக்கோங்க. சின்னஞ்சிறிய, வாடி வதங்கி இருக்கு. பூவரசன், அதற்காகவா கவலைப்படுகிறாய்? செல்வம், ஆமாம், நான் அதை எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் தெரியுமா? போன வாரம்தான் அதில் அடுக்கடுக்கா வெள்ளை வெளியேர்னு பூ பூத்திருந்தது. பூவரசன், வருந்தாதே செல்வம், இரவு பகலாக நீ அந்த செடியை எப்படி கவனித்திருப்பாய் என்று எனக்கும் புரிகிறது. மீண்டும் அந்த செடியை பச்சை பசேல்னு மாறணும் இல்லையா? நம்ம அறிவியல் ஆசிரியரிடம் கூறி இதற்காக தீர்வு காண்போம். இப்போ இந்த மேலே இருக்க டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? இப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். சின்னஞ்சிறிய, வாடி வதங்கி இருக்கு, கண்ணும் கருத்துமாக, அடுக்கடுக்கா, வெள்ளை வெளியேறுன்னு, இரவு பகலாக, இந்த மாதிரி இந்த டைலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? உரையாடலை படித்தீர்களா? தடித்த எழுத்துக்களில் உள்ள சில சொற்கள், அதாவது அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளன அல்லவா? அவற்றை பற்றி தான் நாம் இப்போது படிக்கப் போகிறோம். நாம் பேசும்போதும் எழுதும்போதும் இயல்பாகவே இத்தகைய சொற்களை பயன்படுத்துகிறோம். சாதாரணமாகவே பேசுவோம் இல்லையா? வெள்ளை வெளியேர்னு இருந்ததுன்னு சொல்லுவோம். அது வெள்ளைன்றாலே அது என்னது? இது ஒயிட் கலர் தான். அது நான் வெளியேர்னு, அதுக்கு என்ன பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த வெள்ளைன்ற வார்த்தைக்கு நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து அதை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதான் வெள்ளை வெளியேறுன்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? இது நம்ம பேசும்போதோ எழுதும்போதோ நமக்கு இது பயன்படுத்துகிறோம். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா ஒவ்வொன்றும் இரண்டு சொற்களாக இருப்பதை காண்பீர்கள். எப்படி? சிறிய ப்ளஸ் சிறிய தான் சின்னஞ்சிறிய, குட்டியூண்டு சொல்லுவோம்ல, அதான் சின்னஞ்சிறிய. கண்ணும் ப்ளஸ் கருத்தும், கண்ணும் கருத்துமாக. இரவு ப்ளஸ் பகல், இரவு பகல். பச்சை கூட்டல் பசேல், பச்சை பசேல். இவை போன்ற இணையாக சொற்கள் வருகின்றன. ஆகையால் இவற்றை இணைமொழிகள் அல்லது இணைச்சொற்கள் என்று கூறுகின்றோம். ஒரு சொல் இரண்டாக வந்து ஒன்றுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணிக்கிறது, இணையாக இருக்குது, ஜோடி மாதிரி ஹெல்ப்பாக இருக்கு இல்லையா? அதுதான் இணையாக வருகின்ற சொற்கள் தான் இணைச்சொற்கள். இவை தொடர்களில் வரும்பொழுது எப்போதும் சேர்ந்தே இருக்கும். நம்முடைய சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கு இவை துணை புரிகின்றன. நம்முடைய வார்த்தைகளை அதிகரிக்கிறதுக்காக இது துணை புரிகிறது. இப்போ இந்த இணைச்சொற்கள் 3 வகையாக பிரிக்கின்றது. என்னென்னா நேரிணை, எதிரிணை, செரி இணை. நேரிணைனா என்னென்ன எழுத்துக்கள்? கண்ணும் கருத்தும், வாடி வதங்கி, ஈடும் எடுப்பும், இந்த மாதிரிலாம் வருது. எதிரிணைனா இரவு பகல், அங்கும் இங்கும், வெற்றியும் தோல்வியும், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? வெற்றியும் தோல்வியும், ஏன் அங்கே எங்கே நடந்துக்கிட்டே இருக்க, இரவு பகலாக நீ அந்த செடியை பார்த்துக்கிட்டது எனக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் எதிரிணை. செரி இணை, பச்சை பசேல், வெள்ளை வெளியேர், சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக, இதெல்லாம் சரி இணை. இது ரெண்டு டைம் வந்தாலும் ஆனால் இது டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். பச்சை பசேல், வெள்ளை வெளியேர், சின்னஞ்சிறிய, சிறிய ப்ளஸ் சிறிய தானே சின்னஞ்சிறிய, இந்த மாதிரி வேறு மாதிரி மாறது தான் சரி இணை. நேர் இணைன்னும் போது கண்ணும் ப்ளஸ் கருத்தும் தான் வரும். ஈடும் எடுப்பும், புரியுதுங்களா? அதாவது இணைச்சொற்கள்னால் என்னென்னா 2 வார்த்தை தொடர்ந்து வரும், ஒன்றோட ஒன்று ஹெல்ப் பண்ணுற மாதிரி இணையாக சேர்ந்து வருவதற்கு பேர் தான் இணைச்சொற்கள். இன்னும் மாணவர்களே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நன்றி மாணவர்களே.